டேய் இந்த ஆளுகிட்ட நம்ம எத்தனை நாளைக்கு தாண்டா தொழிலாளியா வேலை செய்யுது, இப்பதானே நம்ம முதலாளி ஆகுது. நோ, எப்பனா ஒரு வாட்டி கடவுளை கண்ணு தருப்பான்னா அதை தாண்டா நினைச்சுட்டு நானும் காலத்தை ஓடிட்டு நிக்கிறேன். எப்போதான் கடவுள் நல்ல வை காட்டுவது தெரியல. ஐயோ சீக்கிரமா பிசினஸ் ஆரம்பிச்சிடணும். என்னங்க என்னங்க அடி பாவி புலி மூட்டை, பழைய பில்டிங் இது அப்படியே நேரா குச்சிக்கின்னு வர. ஏண்டி இப்படி பண்ற பயங்காலப்பட்டுக்குன்னு? யோ நான் புலி முட்டைன்ற உனக்கு ஒரு நல்ல பிசினஸ் எடுத்து வந்தா நீ ஓவரா பேசுற. என்ன பெரிய பிசினஸ், இதை விட இன்னாடி பெரிய பிசினஸ், இதுவே நல்லா தான் போய் நிக்குது. என்ன புதுசா பெருசா பிசினஸ் எடுத்துன்னு வந்துக்கிற? என்ன பிசினஸ் சொல்லு. ஓ நான் என்ன நீ என்ன நினைச்சுக்கிற? நீ முதல்ல இந்த கடையை வித்துட்டு வா, அப்போ நான் உன் சொல்ற பிசினஸ் என்னன்ட்டு. இதெல்லாம் ஒரு வேலையாயா? ஆயில் பூசிக்கின்னு கறி பூசிக்கின்னு இதெல்லாம் ஒரு வேலையா? இந்த பார், யார்ட்டனா முதல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த கடையை வில்லு, அடுத்தது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வித்துட்டு வா. கடை வித்துடுன்ற உடனே விக்கிறதுக்கு வாங்குறதுக்கு யார் நிக்கிறா? இன்னும் பெருசா வித்துடுன்ற உனக்கு நேரம் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் அந்த கடையை வாங்குறதுக்கா யார்கிட்ட வித்துறியா? அட பாவி, நான் கடையை எப்ப விற்பேன் எப்ப வாங்கலான்னு இருக்கியா நீ? மூஞ்ச பார்க்கும்போதே இப்பதான் தெரியுது. சரி விடு. யோ யோ அவன் தான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாளையா, சீக்கிரமா வித்துட்டு வாயா, வேற வியாபாரத்தை பார்க்கலாம். அடி பாவி, எவகிட்ட போய் என்ன ஐடியா கேட்டாலோ தெரியல, அந்த ஐடியா குத்துக்கிறாளுங்க. இத வேற வித்துருன்றா நான் என்ன பண்ண போறேன்னு ஒண்ணும் புரியலையே. நோ வேற எல்லாம் பேச தேவையில்ல, ஒரே வேலை 1 லட்சம் ரூபாய் குத்துட்டு நான் மொத்தத்தியா